பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த புது வருஷத்தில் புது தீர்மானங்களை எல்லாருமே எடுக்கிறது வழக்கம். அதை வருஷ கடைசி வரைக்கும், இன்றைக்கு டிசம்பர் 31ன்னா அந்த 31ஆம் வரைக்கும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா? நம்ம வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் தரித்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடியும். தோல்விகள் வரலாம், பரவாயில்ல. திரும்பமாக நம்ம வார்த்தையில் எழுந்து நிற்க பழகி கொள்ளணும். கோபம் வரும், சண்டை வரும், குடும்பத்தில் எல்லாம் வரும். ஆனால் நம்மளை தாழ்த்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இமீடியட்டாக அதை நம்ம ரெக்கன்சைல் பண்ணிடணும், சரி செய்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான இருதயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். பாருங்கள், குடும்பத்தில் ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கணும். விட்டு கொடுக்குற இருதயம், கற்றுக்கொள்ளுகிற இருதயம். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் புது குடும்பங்களை அமைக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த வருஷம் ஒரு வெற்றிகரமான வருஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கணும். சந்தோஷம், சமாதானம் மிகுந்த குடும்பங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில காரியங்களை கண்டிப்பாக விடணும். ஒரு சில காரியங்களை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், விட வேண்டியவைகளை விட வேண்டும், தொடர வேண்டியவைகளை தொடர வேண்டும், தரித்து கொள்ள வேண்டியவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எதை நம்ம அணிந்து கொள்ளணுமோ அதை நம்ம கண்டிப்பாக அணிந்து கொள்ளணும். கண்டிப்பாக அப்படி செய்யும் பொழுது தான் நம்ம குடும்பம் ஒரு வெற்றிகரமான குடும்பமாக இருக்க முடியும். பாருங்கள், அப்போது கண்டிப்பாக நம்ம விட வேண்டியதை விட்டு ஆகணும். எதை தொடர வேண்டுமோ அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், புது வருஷத்தில் புது குடும்பம் தான் இன்றைக்கி என்னுடைய டாபிக். பாருங்கள், அப்போ எப்படி புது குடும்பமாக மாற முடியும்? அப்போ எதை நம்ம விடணும்னு சொல்லி இந்த கொலோசியர் 3வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். பாருங்கள், குடும்பத்துக்கான ஒரு அதிகாரம். கொலோசியர் 3வது அதிகாரம் பாருங்கள். நம்ம முதல் வசனத்திலேயே ரொம்ப ஒரு அழகான வசனம் பாருங்கள். கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை நம்ம தேடணும். பாருங்கள், அடுத்தது எதை நம்ம விடணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், ஒரு 5-6 காரியங்களை எழுதி வச்சிருக்கேன். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 8, 9, 10வது வசனங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 8, 9, 10 பாருங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அப்போ எதெல்லாம் நம்ம விட்டு விடணும்? கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத, வாயில் வரக்கூடாத தூஷணம், அடுத்தது வம்பு வார்த்தைகள். இந்த 5 காரியங்களையும் நம்ம விட்டு விடணும். ஒவ்வொரு நாளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே நாளில் வந்துடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது 9வது வசனம் பாருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். நம்ம குடும்பங்களுக்குள்ள பொய்கள் இருக்கக்கூடாது. பாருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, பழைய மனுஷன், அதாவது ஜென்ம சுபாவம், நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது, பாவம் செய்துட்டு இருக்கும்போது என்னென்ன காரியங்களை செய்துட்டு இருந்தோமோ அந்த செய்கைகள் எல்லாம் நம்ம விட்டுறணும். பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், 10வது வசனம், பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்கிறோம். புதிய மனுஷன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். அவரை தரித்து கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உண்டாகுதுன்னு சொல்லி பாருங்க. 12வது வசனம் பாருங்க, கொலோசியர் 3:12, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உருக்கமான இரக்கத்தினால நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தா நம்ம இருதயம் கல்லாய் போய் அவங்கள மேலும் மேலும் திட்டிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, அடுத்தது தயவையும், ஒருவருக்கொருவர் ரொம்ப தயவா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள. அடுத்தது மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, எதையெல்லாம் தரித்து கொள்ளணும்? இதுதான் சரியான அணிகலன்கள். பாருங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு, அடுத்தது ரொம்ப முக்கியமான அவசரம் பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா
இன்னொருத்தவங்க படுத்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவுகள் வர்றது நடக்கும். எல்லா குடும்பங்களையும் இது இருக்கும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த குடும்பத்துக்குள்ள மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவருக்கு ஒருவர் நம்ம மன்னிக்கணும். பாருங்க, அந்த மன்னிக்கிற சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம். இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மன்னிப்பு அங்கே ரொம்ப முக்கியம். அந்த இரக்கம் ரொம்ப முக்கியம். மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 14வது வசனம் பாருங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு சகல பாவங்களையும் மூடும், திரளான பாவங்களை மூடும். இந்த அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் மன்னிச்சிருவோம். பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் தேவ சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். 15வது வசனம் பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பிரியமானவர்களே, நம்ம குடும்பங்கள் இந்த புது வருஷத்துல இப்படிப்பட்ட நல்ல கேரக்டர்ஸை நம்ம அணிந்து கொண்டு, இப்படிப்பட்ட அன்பை தரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இந்த உலகத்துல வெளிச்சங்களாக அநேகருக்கு இயேசுவை கொடுக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி தயவா இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் பாருங்க. எபேசியர் 5:32. இப்போ வாசித்த அதே வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க அப்படின்னு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம தரித்து கொண்டு அன்பை தரித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்ம குடும்பத்தில் இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த புது வருஷத்துல இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை கட்ட கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.